தீக்குச்சி போல எப்பவுமே ஒரு தீர்க்கமான முடிவோட இலக்கோட சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நெஞ்சுக்குள்ள நெருப்பு மாதிரி லட்சியம் இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி வளம் வரக்கூடிய தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தீயின் சக்தி, இலக்கின் மையம், விதியின் வீரர் நீங்கள். ஒரு முறை தீ பிடிச்சா அந்த ஒளியை உலகம் தடுக்க முடியாது. அப்படி தாங்க தனுசு ராசிக்காரங்க. சாகசம், சுதந்திரம், நம்பிக்கை, ஆன்மீகம் இதுதான் உடைய மனசை ஒரு வில்லு மாதிரி வச்சிருக்கு. அந்த வில்லு எங்கே செலுத்தப்படுதோ அங்கே வெற்றி உறுதி. ஸோ நீங்கள் மனசு வச்சா நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. இப்போது கிரக நிலை மற்றும் விதியை மாற்றக்கூடிய வில்லின் கோணம் என்ன? குரு நம்முடைய அதிபதி இப்போ உங்கள் வாழ்க்கைக்கு புதிய திசையை காட்ட வந்திருக்காரு. என்னம்மா சொல்கிற, இந்த பதிவு முதல்ல எதுக்கு, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? கடந்த சில மாதங்களா, ஏன் இந்த வருஷம் தொடங்கி வருஷமே முடிய போகுது, ஆனால் நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே பெருசாக சக்ஸஸ் ஆகலை. சக்ஸஸ் இருந்துச்சு, பெருசாக வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்கல. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 60 நாட்கள் நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். உனக்கு கிரக நிலைகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். அது எப்படி என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேன். குறிப்பாக கிரக நிலையில் 4 கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. 4 திசைகள்லேருந்து 4 தூண்கள் போல் உங்களை தூக்கி நிறுத்துது. தலை மேலே தூக்கி கொண்டாட போகுது. யாருங்க அது? குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான். அது சரி, இவங்க 4 பேருமா? குரு எனக்கு அதிபதி வந்து என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் இவரால் எந்த பலனும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. சில நேரங்களில் இவரால் முடிஞ்ச பலன்களை கொடுத்துட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போது முழுசாக நீங்கள் சொல்கிறதுக்கு தகுந்தார் போல், ஆமாம் இது நாள் வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணல, ஆனால் இப்போ நான் நல்லாவே சப்போர்ட் பண்ண போகிறேன், உனக்கு உதவிகரமாக இருக்கேன், நீ வந்து மேலே வந்துரு அப்படிங்கிற மாதிரி புதிய திசையை காட்ட போகிறாரு. உங்களுடைய கடந்த கால துயரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறார். கஷ்டத்தை ஒதுக்கி வைக்கிறார், சந்தோஷத்தை சேர்த்து வைக்கிறார். செவ்வாய் உற்சாகத்தையும் வேகத்தையும் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவசரம் வேணாம், கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்ட செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்து சனி பகவான் உழைப்பை சோதிப்பார், ஆனால் முடிவும் உனக்கு வெற்றி கொடுப்பார். என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறத திட்டமிட்டு செயல்படுங்க. உங்களுடைய செயல் மட்டுமே போதும், முயற்சி மட்டும் போதும், அது வெற்றியாக மாறிடும். சில நாட்களில் மன அழுத்தம் வரும், அப்பப்போ கொஞ்சம் மன அழுத்தம் வந்து போகும். ஆனால் அதுவே உங்களை உருவாக்கும். அதாவது உளிப்பட்டு தெய்வமாக மாறக்கூடிய சிலை போல் உங்கள் வாழ்க்கை சோதனைகள் எல்லாத்தையும் உங்களை வந்து வடிவமைச்சிருக்கு. உங்கள் வெற்றியை நோக்கி உங்களை பயணிக்க வச்சிருக்கு. அதே போல் சுக்கிரன் நிதி, உறவு, அழகு, நிம்மதி இது எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். குறிப்பாக காதல் வாழ்க்கையில் மாற்றம். சிலருக்கு காதல், சொந்தம், கணவன் மனைவி உறவாக மாறப்போகுது. திருமண யோகம் இருக்குது. இரு வீட்டார் சம்மதத்தோட, சொந்த பந்தங்களுடைய சம்மதத்தோட, சந்தோஷத்தோட, உற்சாகத்தோட நீங்கள் திருமணம் முடிக்க போகிறீங்க. இதோட உங்கள் வாழ்க்கை புதிய பாதைக்கு உங்களை அழைச்சிட்டு போகுது. நீண்ட நாள் முயற்சி வெளிச்சத்துக்கு வருது. புதிய வேலை, இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே சிறப்பாக அமைய போகுது. சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும், அனுகூலம் கிடைக்கும், வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இதில் தனுசு ராசி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உறவுகளில் நம்பிக்கை வைக்கணும். நான் ஒத்துக்கிறேன். அதாவது உறவுகள் ஏன் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் உடஞ்சி போயிருந்தீங்க அப்படின்னா, சில உறவுகள் தப்பாக இருந்தாங்க. அதனால இப்போ எல்லா உறவுகளுமே ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகளை கொஞ்சம் இழுத்து பிடிங்களேன், சேர்த்து பிடிங்களேன், நீங்கள் போய் நில்லுங்களேன். உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு அவங்கள கூப்பிடுங்க, சரிங்களா? அதே போல் புதிய யோசனைகளை மறக்காமல் எழுதிக்கோங்க. புதுசாக ஐடியா வரும், எழுதி வை. அதில் எது சிறப்புங்கிறத நீங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் குரு பகவானை தினமும் நினச்சி ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையில் 11 முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கும். இதோட வெற்றியினுடைய ஒளி சின்ன ஒரு வட்டமாக இருக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கை முழுசும் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சொந்தம், பந்தம், நட்பு, உத்தியோகம், தொழில், கல்வி, வெளிநாட்டு யோகம் இப்படி எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களுக்கும் வெளிச்சம் வரப்போகுது. இந்த காலம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். கடந்த வருஷம் நீ சந்தித்த தடைகள் இப்போ உங்களுக்கு அடிப்படை வலிமையாக மாறுது. ஒருத்தரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, ஒருத்தரும் உன்னை எடுத்து நிற்க முடியாது. அந்தளவுக்கு வலிமையான ஆளாக, உறுதியான ஆளாக நீங்கள் மாற போகிறீங்க.
பணவரவு அதிகமாகுது, புதுசாக சொத்து, வண்டி, வாகனம் இது எல்லாமே இது சம்மந்தப்பட்ட ஆசைகளுமே நிறைவேறும். உங்களுடைய பேரு புகழ் உயரப்போகுது. யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு சின்ன முயற்சி கூட பெரிய வெற்றி கொடுக்கும். அதே போல் பொருளாதாரம், வங்கி கடன் பிரச்சனை தீரும். பங்கு சந்தை முதலீடுகளில் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும். திருமண யோசனைகள் சிலருக்கு இப்போ கைகூடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிறந்த நாள், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கும். ஸோ குடும்ப நிம்மதி சந்தோஷமாக இருக்க போகுது. இதோட இந்த காதலும் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமைகள் தோறும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளை பூ சாற்றி பாலை நெய்வேத்தியமாக வச்சு தீபமேற்றி வழிபாடு செய்யணும். சிறப்பு உண்டு. அதே போல் ஆரோக்கியம், மனநிலை, குருவின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. தூக்கமின்மை, மன அழுத்தம் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், காலையில் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், இதை விட்டுடாதீங்க. அதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு புனித ஆற்றங்கரையில் ஒரு தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரம். ஆற்றங்கரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ஆரோக்கியத்துக்கும் உடைய மனநிலைக்கும் சரியான பரிகாரங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் மற்றும் பரிகாரம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆலங்குடி அபத் சகாயேஸ்வரர் கோயில் குருஸ்தலம். வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் பூக்களை சமர்ப்பித்து, அதே போல் பஞ்சு, கடலைப்பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தானம் கொடுக்க. அன்றைய தினத்தில் ஓம் பிரகஸ்பதியே நமக்கு 108 முறை ஜபம் பண்ணுங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற பூக்கள் 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது நீங்கும். செவ்வாய் பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள், சிவப்பு, பச்சை. எண்கள் 3, 9, 5. திசைகள் வடக்கு, கிழக்கு. அதிர்ஷ்டமான நாட்கள் வியாழன், ஞாயிறு. இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க. தனுசு ராசிக்காரங்க, விதி உங்களை வில்லாக சோதிக்கும், ஆனால் அம்பாக உங்களை ஆசீர்வதிக்கும். அம்பு விட்டு விட்டா அது எப்பவுமே இலக்க அடைஞ்சிரும் இல்லையா? அது போல தான் அடுத்த 60 நாட்கள் சில கண்ணீர் இருக்கும், சில சோதனை இருக்கும், ஆனால் அதற்கு பின்னாடி பெரும் மகிழ்ச்சி. உங்கள் வாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பலன் கொடுக்கும். உங்கள் உழைப்பு தங்கமாகும். குரு உங்களை வெளிச்சமாக வச்சுக்கிறாரு. சனி உங்களை சோதித்தாலும் அவருடைய ஆசீர்வாதம் மறைமுகமாக உங்களுக்கு இருக்குது. முருகன் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு. அடுத்த 60 நாள் வெற்றி, புகழ், நிம்மதி இந்த 3மே உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது. சொல்லப்போனால் தீயை விட கொஞ்சம் வேகமாக எரியக்கூடிய ராசி தான் தனுசு ராசி. உண்மையும் நம்பிக்கையும் கலந்த ராசி. அதாவது வெற்றிங்கிறது உங்களுக்கு தாமதம் ஆனாலும் வராமல் இருக்காது. இதுதான் தனுசுடைய நம்பிக்கை. தனுசுடைய தன்மையே அதுதான். தனுசு ஒரு காரியத்தை எடுத்துட்டா அதை முடிக்காமல் விடாது. நான் முன்னாடி சொன்னது தான், தீ பற்றிட்டு அந்த பொருளை எரிக்காமல் விடாது இல்லையா? அது போல தான் அடுத்த 60 நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய மனசை புதுப்பிக்க போகுது, உங்களுடைய உழைப்பை பலப்படுத்த போகுது, விதியை மாற்றி எழுத போகுது. குருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. குருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்குது. சனி உங்கள் உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்குறாரு. சின்ன சின்ன சோதனைகள் இருக்கும், ஆனால் சோதனைகளை தாண்டிட்டிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையே மற்றவங்க திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி பெற்றுரும். இதில் தனுசு ராசி ஆண்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறுது. உங்களுக்கான வாழ்க்கை அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய காலம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய குரலுக்கு முக்கியத்துவம் பெறும். மேல் அதிகாரிங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் பண்ணுவாங்க. சொத்து, வண்டி, வாகனம், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைது. சனிக்கிழமையில் பிறந்த ஆண்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் மிகுதி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அவசரம் முடிவெடுக்காதீங்க. ஒரு விஷயத்தில் கோபமாக பேசினா பின்னாடி மனசு வலிக்கும். அடுத்த பெண்கள், இந்த காலம் பெண்களுக்கு சுயநம்பிக்கை, அழகு, ஆற்றல், குடும்ப மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்க போகுது. வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் வரும். வீட்டில் நிம்மதிக்கு குறைவு இருக்காது. குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மகிழ்ச்சி அடைவீங்க. திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். புதிய நகை, ஆடை, அழகு பொருட்கள் வாங்கி ஆசையை நிறைவேற்றிப்பீங்க. இந்த இடத்துல பெண்கள் கவனிக்க வேண்டியது, அடையாளம் தெரியாத உறவுகளை விலக்கி வச்சுக்கோங்க, கிட்ட சேர்த்தாதீங்க. அதே போல் பொறாமை பிடிச்சவங்கெல்லாம் பக்கத்திலே வைக்காதீங்க. அவங்கள பற்றின தயவுதாட்சணே பார்க்காம ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்து மாணவர்கள், தனுசு ராசி மாணவர்கள் அடுத்த 60 நாட்கள் மன அமைதி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் சிறப்பாக இருக்கும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு மிகுதியாக இருக்குது. வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கான யோசனை இப்போ அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அமையும். புதிய சப்ஜெக்டில் ஆர்வம் வரும், ரிசர்ச் யோசனை வரும். பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பேப்பர்ஸ்லாம் செம்மையாக அக்செப்ட் ஆகும். உங்களுக்கான பரிகாரம், தினமும் காலையில் சூரியனை பார்த்து ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். தண்ணீர் படைத்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஓகேங்களா? அடுத்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க
உங்களுக்கு பெரிய மாற்றம் வருதுங்க. நீங்கள் நினச்சிடாத நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்குது. வேலையிலையும் தொழிலையும் நிலைத்த தன்மை வரப்போகுது. சிலருக்கு தாய் நாட்டுக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை, குடியுரிமை, வீசா தொடர்பான சிக்கல்கள் சரியாகுது. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், மனசுக்கு பிடிக்காத சூழலை சண்டை போடாதீங்க, பொறுமையாக இருங்க, வெற்றி தொடரும். அதே போல் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பொறுப்பு, மேலதிகாரியோட பாராட்டு, பழைய திட்டங்களை நிறைவேற்றி பெருமை கிடைக்கும். அரசு அலுவலகங்களில் டிலே ஆன விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்பு இருக்குது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆவணங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறப்போ 1க்கு 3 முறை வாசிங்க. அதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, இது நமக்கு கரெக்டாக இருக்கா, ஆவணங்கள்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க. தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், அதே போல் பண விஷயமாக இருக்கட்டும், அதே போல் தொழில் செய்கிறவங்க, இது உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய காலம். பழைய கடன் தீரும், புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா இது போன்ற விஷயங்களில் பயன்படுத்தி தொழிலில் வெற்றி பெறுவீங்க. தங்கம், இரும்பு, கல்வி, ஆன்மீக பொருட்கள் எல்லாமே சிறப்பான நன்மை கொடுக்கும். உங்களுக்கான தொழில் ரகசிய பரிகாரம், புதன்கிழமைகளில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபமேற்றி வழிபாடு செய்து தொழிலை விருத்தியாக்கும். பொருளாதாரத்தில் நிலையான வெற்றியை பார்க்கலாம். அடுத்து விவசாயிகள், மழை நிலை சாதகமாக அமைது. புதிய விதைகள், இயற்கை உழவு திட்டம், அரசு உதவி கிடைக்கும். நிலம் வாங்க விற்க நல்ல நேரம். இங்கே கவனிக்க வேண்டியது மின்சாரம், இயந்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்த அரசியல்வாதிகள், உடைய குரல் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறும். நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த பதவி, பொறுப்புகள் கிடைக்கும். புதிய கூட்டணி, நெருங்கிய உறவுகள் எல்லாமே வலுவடையுதுங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், சமூக ஊடகங்களில் கடும் வார்த்தைகளை பேசக்கூடாது. தாழ்மையோடு பேசுனீங்கன்னா வெற்றியை கெட்டி பிடிச்சிடலாம். அடுத்த கலைஞர்கள், யூடியூப்பில் மீடியா பின்புலத்தில் இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கான காலம் தம்பி. உங்களுடைய திறமை பிரகாசிக்க போகுது. வீடியோ வைரல் ஆகும், ரசிகர்கள் கூடுவாங்க. புதிய ப்ராஜெக்ட்டு, ஸ்பான்சர்ஸு, ஃப்ரேமு எல்லாமே வரிசையாக வரப்போகுது. கவனிக்க வேண்டிய விஷயம், பொறாமை கொண்டவங்க, ட்ரோல் பண்ணுறவங்க, உங்களுக்கு குறை சொல்கிறவங்க இதெல்லாம் வரும். ஆனால் இக்னோர் பண்ணிவிடுங்க, ஒதுக்கி வச்சுருங்க. யார் என்ன பேசினா என்ன, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுனா என்ன தெரியும். பேசுகிறோம், நேருக்கு நேராக கூட பேசிட்டு போட்டுமே. பேசுகிறோம், வாய் தான் வலிக்கும். நம்முடைய வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உண்மையாக வழி நடந்து போனால் உன்னை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த தெய்வமே வந்தாலும் சரி, உன்னுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக வேலை செய்கிறதுக்கு செய்ய வேண்டியது என்ன, வியாழக்கிழமையில் குருஸ்தலங்களில் மஞ்சள் பூவோடு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் பசுமாட்டுக்கு கோடான கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடியது பசுமாடு. பசுமாட்டிற்கு உணவு கொடுங்க. ஞாயிறு தோறும் மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஆற்றங்கரைகளில் ஒரு தீபம் போடுங்க. நிம்மதி வரும், நல்ல பேரு புகழ் வரும், நிலைத்த செல்வம் செல்வாக்கு கூட வரும். ஓகேங்களா? அதே போல் இறுதியாக சொல்கிறேன், இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள்லாம் உனக்கு கண்ணீராக வந்துச்சு, கவலையாக வந்துச்சு, மனசொடைஞ்சு போன, உறவுகளை விட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் கூட தோணியிருக்கும். ஆனால் இப்போது அந்த கஷ்ட காலத்துக்கு விடிவு காலம்தான். அடுத்த 60 நாட்கள் குரு விழிச்சிட்டாரு. உங்களுக்காக சனி பகவான் காத்துட்ருக்காரு. உடைய அம்பை நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்போ விடுங்க, உடைய இலக்கு வந்து தப்பவே தப்பாது. ஓம் குரு பகவானை போற்றி போற்றி. அடுத்த 60 நாள் நமக்கான அதிர்ஷ்டம் தாங்க. ரெடி ஆயிக்கோங்க. வாழ்க்கை சோதனை கொடுத்துச்சு, இப்போது சாதனையை கொடுக்க போகுது. நன்றிங்க. கரெக்டாக பயன்படுத்துங்க. என்ன பண்ணும், ஏது பண்ணுங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இதனால் வரைக்கும் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தனுசுடைய வெற்றி எப்பவுமே தப்பாது. குறி வச்சா ஏற விழணும். அதுபோல் தாங்க, நீங்கள் வச்சு குறி தப்பாது. உடைய இலக்கை அடைஞ்சே தீருவீங்க. 2025 முடிவு தொடக்கம் எப்படியோ முடிவு உங்களுக்கானதாக இருக்க போகுது. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுப்படியாக நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் வந்து தனுசு ராசியில் சின்னவங்களாக இருப்பீங்க, பெரியவங்களாக இருப்பீங்க, படிக்கூடியவங்களாக இருப்பீங்க, கூலி வேலை பார்க்கலாம், இல்லை பெரிய தொழில் பண்ணலாம், ஐடியில் வேலை செய்யலாம், வழக்கறிஞராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், ஏதாவது ஒரு துறைகளில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான பலன்கள் நாங்கள் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். இதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா இருக்க போகிறீங்க அடுத்த 60 நாட்கள் நான் சொல்லிட்டேன். எப்படி நான் நல்லா இருப்பேன், நான் இந்த மாதிரி அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற் போல், உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கடவுள்கிட்ட இது நாள் வரைக்கும் வேண்டிய வேண்டுதலுக்கு பலன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். எப்படி? இப்போது
உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். கூலி வேலை செய்கிறாங்க ஒருத்தர், தனுசு ராசி, தனுசு லக்னம், அதே போல் தனுசு ராசியில் கூட நட்சத்திரங்கள்னு வச்சுக்கோங்க. அதில் கூலி வேலையில் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்க, இல்லை ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது கூலி ஏறிடுச்சு இல்லையா? 300 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஆளுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அது சிறப்பாக இது நாள் வரைக்கும் இல்லை. கஷ்டம்தான், கடன் தான், பிரச்சனை தான். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடைசி 60 நாட்களில், அதே போல் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு வேலையும் இந்த நிரந்தரமாக இருக்காது இல்லையா? இப்போது நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கும். 300 ரூபா வருமானங்கிறது 2 மடங்கு உயரும். ஏன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையும். அதே போல் பணம் மட்டும் இல்லை, ஆரோக்கிய பிரச்சனை இருக்கா, அது சரியாகும். இது நாள் வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, பெருசாக முன்னேற்றம் இல்லை. இப்போ ஒரு நல்ல மருத்துவர் மூலயமா, நல்ல மருத்துவ முறை மாற்றம் மூலயமா உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இது ஒரு பக்கம். நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருந்தீங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிட்டு மறுமணத்துக்கு வரன்னு பார்த்தாலும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடைப்படுது அப்படின்றவங்களுக்கு இந்த 60 நாட்களில் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சார் போல் நல்ல வரன் அமையும். பெருசாலாம் ரொம்ப தூரம்லாம் நீங்கள் தேட வேண்டாம், உங்களை தேடி வரும். ஓகேவா? அடுத்ததான் தொழில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், பெருசாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணல எதுவுமே. சொல்லப்போனால் தொழிலே விட்டுடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவீங்க. பட் இப்போ என்ன சொல்கிறேன்னா, தொழிலில் எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, பொருட்கள் வாங்குறதுல பிரச்சனையா, வாடிக்கையாளர்கிட்ட பிரச்சனையா, இல்லை நம்ம தொழிலை வந்து நம்ம எப்படி செய்யணும்னு நினச்சோம், இந்த மாதிரி மாற்றத்தை நான் பண்ணுனா எனக்கு வந்து சரி வரும்னு நினைக்கிறீங்களோ, அது ஒரு பேப்பரில் எடுத்து உட்காந்து எழுதுங்க, அது செயல்படுத்தியும் பாருங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி கோவப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இந்த 2 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஏன்னா கோவப்பட்ட அப்படின்னாவே நல்லதுக்கு அடுத்து உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அவசரப்பட்ட அப்படின்னாவே உண்மையாகவே வந்துட்டு இந்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோமன்ற ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும். அவசரத்தையும் உங்களுடைய கோபத்தையும் உங்களுடைய எதிரிகள் பயன்படுத்திடுவாங்க. ஸோ தொழில் பண்ணுற அப்படின்னா உங்களுடைய சக தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய தொழிலை வந்து காலி பண்ண, ஆல்ரெடி அவங்க அந்த வேலையை பார்த்தா நீங்கள் தொழிலே விட்டுட்டிங்கன்னா போயிடலான்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அதில் மாற்றம் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? உஷாராக தொழில் பண்ணணும், பொறுமையாக தொழில் பண்ணணும், வாடிக்கையாளர்களை அனுசரித்து நடந்துக்கணும். நம்முடைய பொருளோ நம்முடைய வேலையோ யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் நம்மளே இறங்கி வேலை செய்யணும். ஸோ தொழிலுக்கு, உத்தியோகம் அதே போல் தான். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, கரெக்டாக முடிச்சுக்கோங்க. மேலதிகாரி என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண வேணாம், இருக்கக்கூடிய வேலையும் குறைச்சிக்க வேணாம். அதே போல் கூட வேலை பார்க்குறவங்கள நம்ப வேணாம் அப்படின்னாக்கா சண்டை போடணும்னு நான் சொல்ல கிடையாது. அவங்க என்ன சொன்னாலும் அமைதியாக இருந்துக்கும். உன் வேலையாட்டையும் நம்பி ஒப்படைக்காத, மற்றவனுடைய வேலையும் எடுத்து செய்யாத. குறிப்பாக உன்னுடைய பர்சனல் விஷயத்தையும் யார்ட்டையும் பகிர்ந்துக்காமல் இருங்க, மற்றவனுடைய பர்சனல் விஷயத்தையும் தலையிடாமல் இருங்க. எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களுக்கு பிரச்சனையா உதவி பண்ணுறேன்னு போய் உபத்திரத்தில் மாட்டாத. ஆல்ரெடி மாட்டின பிரச்சனையே வெளியே வர முடியாமல் இருக்குது. கடன் வந்து பார்த்தினாக்க நிறைய கஷ்டம் கொடுத்துருச்சு. ஸோ பண விஷயத்தில் உஷாராக இருங்க. ஓரளவுக்கு இப்போது உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருமோ எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த நேரம் காலம் சிறப்பாக இருக்குது. குருவும் சனி பகவானும் உங்களுக்கு துணை நிற்கிறாங்க. இதனால் வரைக்கும் உடைய அதிபதி வழிகாட்டிகிட்டு இருந்தார், இப்போ உங்கள் கூடயே வராரு. இங்கே போகாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு பயணம் பண்ண போகிறாரு. சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். ஸோ நல்லா இருக்க போகிறோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினச்சோம், எல்லாருக்கும் வழிகாட்டுதலாக இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவிகரமாக தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மற்றவங்க உதவி செஞ்சாலும் மற்றவங்க உதாசனப்படுத்தினாலும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருந்தோம். அதையே திரும்பவும் செய்யுங்க. கடினமான உழைப்பு போடுங்க, கஷ்டம் மறையுது. கடினமான உழைப்பு போடுங்க, கண்ணீர் மறையுது. கடினமான உழைப்பு போடுங்க, கட்டுக்கடங்காத வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். வாழ்க வளமுடன்.